தமிழ்நாடு முதலமைச்சராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக பல தேர்தல்களை சந்தித்து விட்டது. மக்களவை தேர்தல் முதல் சட்டமன்ற தேர்தல் வரை, ஊரக உள்ளாட்சி தேர்தல் முதல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரை, மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் முதல் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரை என்று பல தேர்தல்கள் நடந்துவிட்டன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவற்றில் அதிமுக தோல்விகளையே சந்தித்தது. இங்கே வியப்பு என்னவென்றால், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரை இரட்டை இலை சின்னத்தில் மட்டும்தான் அதிமுக வேட்பாளர்கள் களமிறங்கினர். எனில் இந்த தோல்விகளுக்கு என்ன காரணம்? ஜெயலலிதாவின் மரணம் ஏற்படுத்திய தலைமை வெற்றிடமா, உட்கட்சி மோதல்களா, கூட்டணி கணக்குகளா, தேர்தல் வியூகங்களா, அல்லது இவற்றையெல்லாம் தாண்டி வேறு காரணம் எதுவும் புதைந்து கிடக்கிறதா என்பதை ஆய்வு செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஜெயலலிதாவின் மரணத்தை தொடர்ந்து கட்சியிலும் ஆட்சியிலும் ஏற்பட்ட வெற்றிடம் முறையே சசிகலா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரால் தற்காலிகமாக நிரப்பப்பட்டது. அதன் பிறகு அவரது மரணத்தால் காலியான ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே சசிகலாவுடனான மோதலால் தனித்து செயல்பட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே சொந்தம் என்றார். ஆனால் உண்மையான அதிமுக தாங்களே என்று சொல்லி சசிகலா சார்பாக டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரட்டை இலைக்கு உரிமை கோரினர். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் பெயரையும் இரட்டை இலையையும் முடக்கிய தேர்தல் ஆணையம் சசிகலா தரப்பிற்கு அதிமுக அம்மா என்ற பெயரையும் தொப்பி சின்னத்தையும் தந்துவிட்டு ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு அதிமுக புரட்சி தலைவி அம்மா என்ற பெயரையும் இரட்டை மின்கம்பம் சின்னத்தையும் ஒதுக்கியது. பிறகு இடைத்தேர்தலில் நடந்த அதீத பணப்புழக்க புகாரால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. பிறகு அதிமுகவுக்குள் நிகழ்ந்த காட்சி மாற்றங்களால் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றாக இணைந்தனர். சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் அதிமுகவிலிருந்து ஒதுக்கிவிட்டதாக அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தது தேர்தல் ஆணையம். உடனடியாக ஆர்கே நகருக்கு மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது இரட்டை இலை சின்னத்தில் மதுசூதனன் களமிறங்க, குக்கர் சின்னத்தில் களமிறங்கினார் டிடிவி தினகரன். அந்த இடைத்தேர்தலில் சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் மதுசூதனனை வீழ்த்தினார் டிடிவி தினகரன். இங்கே வியப்புக்குரிய செய்தி, இரட்டை இலை, உதயசூரியன் என்ற இருவரும் சின்னங்களையும் வீழ்த்தியிருந்தது புதிய சின்னமான குக்கர். அந்த தோல்விதான் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக சந்தித்த முதல் தேர்தல் தோல்வி என்றாலும் டிடிவி தினகரன் தரப்பு வாக்காளர்களுக்கு பெருமளவில் பணம் கொடுத்ததால் கிடைத்த தோல்வி என்று சொல்லி அதை கடந்து செல்ல எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் விரும்பினர். ஆனால் அது 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் கடுமையாக எதிரொலித்தது. 2019 ஆண்டு மக்களவை தேர்தலின் போது மெகா கூட்டணி என்ற பெயரில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளை கொண்ட கூட்டணியை எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் உருவாக்கினர். தொகுதி பங்கீடுகளையும் கச்சிதமாக செய்து முடித்தனர். ஆனால் எதிர்தரப்பில் திமுக ஒரு வலுவான கூட்டணியுடனும் டிடிவி தினகரன் தனியாகவும் களமிறங்கினர். அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். ஆனாலும் அதிமுகவுக்கு தோல்வியை கிடைத்தது. தேனியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரை தவிர அனைத்து அதிமுக கூட்டணி வேட்பாளர்களும் தோற்றனர். அதற்கு திமுக அமைத்த வலுவான கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுக வசமிருந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வெளியேறியது. அனைத்து தொகுதிகளிலும் டிடிவி தினகரன் பிரித்த வாக்குகள் என்று பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன. என்றாலும் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவுக்கு கிடைத்த முதல் பொது தேர்தல் தோல்வியாக 2019 ஆண்டு மக்களவை தேர்தல் தோல்வி பார்க்கப்பட்டது. உண்மையில் 2019 ஆண்டு மக்களவை தேர்தலோடு சேர்த்து 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் தகுதி நீக்கத்தால் காலியான 18 தொகுதிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களான திமுக தலைவர் கருணாநிதி, ஏகே போஸ், கனகராஜ் ஆகியோரின் மரணம் காரணமாக திருவாரூர், திருப்பரங்குன்றம், சூலூர் ஆகிய 3 தொகுதிகள் மற்றும் குற்ற வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவி இழந்த அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியால் காலியான ஓசூர் தொகுதி ஆகிய 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலை விட 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வென்று ஆட்சிக்கான அறுதி பெரும்பான்மையை பெற வேண்டிய நெருக்கடி அதிமுகவுக்கு இருந்தது.
அதனால் கூட்டணி கட்சிகளிடம் பேசி 22 தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டியிட்டது. அந்த தொகுதிகளுக்கான பரப்புரை முதல் எல்லாமே கூடுதலாக இருந்தன. அதன் பலனாக மொத்தமுள்ள 22 தொகுதிகளில் 9ஐ வென்று ஆட்சிக்கான பெரும்பான்மையை உறுதி செய்தது அதிமுக. அதே சமயம் 13 தொகுதிகளை கைப்பற்றி இடைத்தேர்தல் யுத்தத்தில் திமுகவே வெற்றி பெற்று இருந்தது. அந்த வகையில் 22 தொகுதி இடைத்தேர்தல் முடிவு அதிமுகவுக்கு பாதி வெற்றி பாதி தோல்வி என்ற அளவிலேயே இருந்தது. பொது தேர்தல் இடைத்தேர்தலை தொடர்ந்து குறுகிய காலத்திலேயே இன்னொரு தேர்தலை சந்தித்தது அதிமுக. அது மக்களவை தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பாக எழுந்த சர்ச்சையால் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தல். அந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்தும், அதிமுக கூட்டணி வேட்பாளராக புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகமும் போட்டியிட்டனர். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு பாஜகவுடனான கூட்டணி ஒரு காரணம் என்ற துணியில் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் பேசியிருந்த நிலையில் சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கும் வேலூர் தொகுதியில் பிரதமர் மோடியின் படத்தை தவிர்த்தே பரப்புரை செய்தது அதிமுக. அதை அதிமுக மூத்த தலைவர்களுள் ஒருவரான செம்மலை பதிவு செய்திருக்கிறார். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடந்த வேலூர் தேர்தலில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் இரட்டை இலையில் போட்டியிட்ட ஏசி சண்முகத்தை சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். அந்த வகையில் இரட்டை இலைக்கு கிடைத்த தோல்வியாகவே வேலூர் மக்களவை தேர்தல் முடிவு பார்க்கப்பட்டது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னர் நடந்த மக்களவை தேர்தலின் போது பெரும்பாலான தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி வேலூரில் வெறும் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றது. அந்த வகையில் அதிமுக மீண்டெழுந்துள்ளது என்றனர் அதிமுக தலைவர்கள். என்றாலும் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவிற்கு கிடைத்த மற்றொரு தோல்வியாகவே வேலூர் தோல்வி பார்க்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக சந்தித்த தேர்தல் என்று விக்கிரவாண்டி நான்குநேரி தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை சொல்ல வேண்டும். காங்கிரசின் வசந்தகுமார் கன்னியாகுமரி தொகுதி எம்பி ஆகிவிட்டதால் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதனால் நான்குநேரிக்கும் திமுக எம்எல்ஏ ராதாமணியின் மரணத்தால் விக்கிரவாண்டிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இரண்டுமே திமுக கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பதால் அவற்றை கைப்பற்றும் முனைப்பில் அதிமுக தீவிரம் காட்டியது. விக்கிரவாண்டியில் அதிமுகவின் முத்தமிழ் செல்வனும் திமுகவின் புகழேந்தியும் களமிறங்கினர். நான்குநேரியில் அதிமுகவின் நாராயணனும் காங்கிரசின் மனோகரனும் போட்டியிட்டனர். பலத்த போட்டிகளுக்கு நடுவே விக்கிரவாண்டியில் சுமார் 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் வெற்றி பெற்றார். நான்குநேரியில் சுமார் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் நாராயணன் வெற்றி பெற்றார். அந்த வகையில் திமுக காங்கிரஸ் வசமிருந்த 2 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக பார்க்கப்பட்டது. விக்கிரவாண்டி நான்குநேரியில் பெற்ற வெற்றி தந்த உற்சாகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயாரானது அதிமுக அரசு. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோதே நடத்தப்பட வேண்டிய உள்ளாட்சி தேர்தலை ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி என்று 2ஆக பிரித்து நடத்த முடிவு செய்தது எடப்பாடி பழனிசாமி அரசு. அப்போதும் கூட புதிதாக பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி ஊராட்சி ஒன்றியங்கள், மாவட்ட கிராம ஊராட்சிகளுக்கு 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27, 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் மாவட்ட ஊராட்சிகளில் திமுகவுக்கு 243 உறுப்பினர்களும் அதிமுகவுக்கு 214 உறுப்பினர்களும் கிடைத்தனர். ஊராட்சி ஒன்றியங்களில் திமுகவுக்கு 2100 உறுப்பினர்களும் அதிமுகவுக்கு 1781 உறுப்பினர்களும் கிடைத்தனர். கிராமப்புறங்களில் அதிமுக வலுவாக இருப்பதால் ஊரக உள்ளாட்சி தேர்தலை அதிமுக அரசு நடத்தியது என்ற விமர்சனங்களுக்கு நடுவே அதிமுகவை விட திமுக அதிக இடங்களை கைப்பற்றியது அரசியல் களத்தில் பேசுபொருளானது. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக சந்தித்த மற்றொரு முக்கியமான தேர்தல் என்று 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சொல்ல வேண்டும். அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்னர் அதிமுக கட்சிக்கு உள்ளும் புறமும் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டது. அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா, ஓ பன்னீர்செல்வமா என்ற கேள்வி அதிமுகவுக்குள் பெரும் புகைச்சலை கிளப்பியது. இறுதியாக எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளரானார். 2020-21 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர்
மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கினிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அடுத்து கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய நெருக்கடி உருவானது. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட மெகா கூட்டணிக்கான முயற்சிகளை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதில் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டுவர வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு அறிவிப்பு. வன்னியர்களுக்கு 10.5% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பிரிவினர் பிரிவில் சில குறிப்பிட்ட ஜாதி பிரிவுகளை ஒருங்கிணைந்த அவர்களுக்கு 7% மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள்ள மற்ற ஜாதி பிரிவுகளுக்கு 2.5% ஆகிய 3 உட்பிரிவுகளுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசு தற்போது பரிந்துரை செய்துள்ளார். இறுதியாக தேமுதிக தவிர்த்த பல கட்சிகளையும் கொண்ட கூட்டணியை உருவாக்கினார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி பங்கீடுகளும் சிக்கலின்றி சர்ச்சையின்றி முடிவுக்கு வந்தன. ஆனால் தேர்தல் பரப்புரையின் போது வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணிக்கு சிக்கலை உருவாக்கியது. போதாக்குறைக்கு திமுக கூட்டணி காங்கிரஸ், மதிமுக, பிசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளுடன் வலுவாக உருவெடுத்திருந்தது. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனின் அமமுகவும் தேமுதிகவும் திடீர் கூட்டணி அமைத்தன. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் தனி அணி அமைத்திருந்தது. நாம் தமிழர் கட்சி தனியாக களமிறங்கி இருந்தது. 4.5 ஆண்டுகளுக்கு ஆட்சியை நிறைவு செய்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் பெரும் சோதனை களமாக மாறியது. பிரதமர் மோடி நேரில் வந்து பிரச்சாரம் செய்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான போது திமுகவிடம் ஆட்சியை பறிகொடுத்திருந்தது அதிமுக. என்றாலும் அதிமுக கூட்டணிக்கு 75 இடங்கள் கிடைத்திருந்தன. அதிமுகவுக்கு மட்டும் 66 இடங்கள் கிடைத்திருந்தன. 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகான தேர்தல், ஜெயலலிதா தலைமையேற்காத தேர்தல் என்பன போன்ற அம்சங்களையும் தாண்டி அதிமுகவுக்கு 66 இடங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற வாதத்தை முற்றாக நிராகரித்து விட முடியாது. அதே சமயம் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு தோல்விகள் தொடர்கதையாவதை எப்படி தடுக்கப் போகிறது அதிமுக என்ற கேள்வி தீவிரமடைந்தது. இதற்கிடையே இன்னொரு தேர்தல் முடிவையும் குறிப்பிட்டாக வேண்டும். மக்களவை உறுப்பினரான வசந்தகுமாரின் அகால மரணத்தை தொடர்ந்து கன்னியாகுமரி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதிமுக கூட்டணியில் அந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலோடு இணைந்து நடத்தப்பட்ட கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக அணியில் காங்கிரஸ் வேட்பாளராக விஜயகுமார் என்கின்ற விஜய் வசந்தும், அதிமுக அணியில் பாஜக வேட்பாளராக பொன் ராதாகிருஷ்ணனும் களமிறங்கினர். பலத்த போட்டிக்கு நடுவே சுமார் 1,34,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் விஜய் வசந்த் வெற்றி பெற்றார். ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் கன்னியாகுமரியில் அதிமுக கூட்டணி பெற்ற தோல்வி பெரிதாக பேசப்படவில்லை. இங்கே திமுக காங்கிரஸ் வசமிருந்த விக்கிரவாண்டி நான்குநேரியை அதிமுக கைப்பற்றிய போது அது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான வெற்றியாகவே பார்க்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலில் நடந்த முக்கியமான தேர்தலாக 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் அமைந்தது. அப்போது மொத்தம் 140 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளுக்கும் சுமார் 1300 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளுக்கும் தேர்தல் நடந்தது. அதில் திமுக கூட்டணி 138 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளையும் அதிமுக கூட்டணி 2 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளையும் கைப்பற்றின. 1000க்கும் அதிகமான ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளை திமுக கூட்டணியும் சுமார் 200 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றின. அந்த வகையில் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறவே அதிமுக தோல்வியை தழுவியது. அதற்கடுத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடத்தியது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வியிலிருந்து கட்சியை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பார்த்தது அதிமுக. 21 மாநகராட்சிகள், 142 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளுக்கான தேர்தல் என்பதால் அதில் வெற்றி பெறுவது முக்கியமான ஒன்றாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தலின் முடிவில் மொத்தமுள்ள 21 மாநகராட்சிகளில் அனைத்தையுமே கைப்பற்றிய திமுக மொத்தமுள்ள 138 நகராட்சிகளில் 133 நகராட்சிகளையும் 489 பேரூராட்சிகளில் 300க்கும் அதிகமான பேரூராட்சிகளையும் கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. ஆனால் அதிமுகவுக்கு சொற்ப எண்ணிக்கையிலேயே நகராட்சி, பேரூராட்சிகளில் வெற்றி கிடைத்தது. அந்த வகையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு படு தோல்வியே மிஞ்சியது.
தோல்விகள் தொடர்கதையானது. அதிமுகவுக்கு உள்ளும் புறமும் பிரச்சனைகளை கிளப்பியது. உண்மையான எதிர்க்கட்சி அதிமுகவா பாஜகவா என்ற அளவுக்கு விவாதங்கள் வேகம் எடுத்தன. அதற்கு முடிவு கட்ட ஒரு இடைத்தேர்தல் வந்தது. உண்மையில் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றாக சேர்ந்தே செயல்பட்டனர். ஆனால் அந்த வாய்ப்பு 2023ஆம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இல்லாமல் போனது. அதிமுகவில் இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா என்ற கேள்வி பெரும் புகைச்சலை கிளப்பி எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வத்தையும் இரண்டாக பிரித்திருந்தது. கட்சி விரோத நடவடிக்கையின் காரணமாக அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவாளர்களும் அதிமுகவிலிருந்தே நீக்கப்பட்டனர். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நீக்கப்பட்டு இடைக்கால பொதுச் செயலாளராக அதிமுக பொதுக்குழுவால் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1974 என்னுடைய குக்கிராம சிலுவம்பாளையத்திலே கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கினேன். அப்பொழுது நான் ஈரோடு வாசவி கல்லூரியிலே படித்து வந்தேன். அந்த கல்லூரி காலத்திலே கூட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே மிகச் சிறப்பாக செயல்படும், இந்த நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வருவார், செயல்படுத்துவார், ஏழை மக்களுடைய ஏற்றம் பெற, இந்த நாடு உயர, தமிழ்நாடு வளர்ச்சி விட, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுவார் என்று அப்பொழுது எனக்கு கிடைத்த அறிவுபூர்வமான தகவலின் அடிப்படையிலே புரட்சி தலைவர் நான் ஈர்க்கப்பட்டு அனைத்து இந்திய அப்பொழுது அண்ணா திமுக நான் என்னை இணைத்துக் கொண்டேன். ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி நான் சொன்னேனே படிப்படியாக உயர்ந்து இன்றைய தினம் இந்த அரங்கு நிரம்பி இருக்கின்ற சுமார் 2500 பொதுக்குழு உறுப்பினருடைய ஏக மனதோடு மேடையிலே வீட்டுக்கின்ற தலைமைச் செயலாளருடைய ஆதரவோடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்திற்கு, புரட்சி தலைவர் அம்மா கட்டி காத்த இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருந்தது. அந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் ஒரு இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அதிமுகவுக்கு உருவானது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவேரா அகால மரணமடையவே அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. உட்கட்சி குழப்பங்களை தாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் மறுபக்கம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் ஆயத்தமாகின. ஆனால் அதிமுக இரு கூறுகளாக பிரிந்து தனித்தனியே வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்து அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜக எடப்பாடி பழனிசாமியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் தனித்தனியே அணுகி பேச்சுவார்த்தை நடத்தினர். திமுகவுக்கு எதிரான வெற்றியை உறுதி செய்ய பலமான வேட்பாளரை நிறுத்த வேண்டும், கூட்டணியின் பெரிய கட்சியான அதிமுகவை களமிறங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பாஜக தமாக உள்ளிட்ட கட்சிகள் எடுத்தன. இதில் கடந்த தேர்தலில் தமாக போட்டியிட்ட தொகுதியாக இருந்தபோது இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் போட்டியிட சம்மதித்திருந்தார் தமாக தலைவர் ஜி.கே. வாசன். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீடித்துக் கொண்டிருந்த நிலையில் செந்தில் முருகனை வேட்பாளராக அறிவித்த ஓ பன்னீர்செல்வம் ஒருவேளை அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் களமிறங்கும் பட்சத்தில் தமது வேட்பாளரை திரும்ப பெறுவதாக அறிவித்தார். அதிமுக சார்பில் கே.எஸ். தென்னரசுவை வேட்பாளராக களமிறக்க தயாரான எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை உறுதி செய்யும் வகையில் உச்ச நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தும் வகையில் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அதன்படி அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மூலம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வேட்பாளரின் பெயர்கள் அடங்கிய படிவம் அனுப்பப்பட்டு கே.எஸ். தென்னரசு அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு இரட்டை இலை சின்னம் உறுதி செய்யப்பட்டது. இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வம் களமிறக்கிய செந்தில் முருகனின் வேட்புமனு வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், தொகுதிக்கு நன்கு அறிமுகமானவர், தீவிர அதிமுக தொண்டர் என்பன போன்ற அடையாளங்களை கொண்ட கே.எஸ். தென்னரசு ஈரோடு கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளராக களமிறங்கினார்.
அவருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் செய்தனர். இன்ப அதிர்ச்சியாக ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட அதிமுக பொதுக்குழு மீதான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது. சில எட்டப்பர்கள் அதிமுக அழிக்க நினைத்தவர்கள், உடைக்க நினைத்தவர்கள், முடக்க நினைத்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிஎமாக இருந்து செயல்பட்டவர்கள் முகத்திரை இன்றைக்கு கிழிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலமாக நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்ட துன்பம், வேதனைகள் எண்ணில் அடங்காவை. இன்னும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக 4ஆக போய்விட்டது, இன்றைக்கு அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்றெல்லாம் குரல் எழுப்பி வந்தார்கள். ஒட்டுமொத்தமாக உயர் நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முடிவு கட்டிவிட்டது. மேலெழுந்த வாரியாக பார்த்தபோது அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான தீர்ப்பு போல இருந்தது. அது அதிமுக வேட்பாளர் KS தென்னரசுவுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டது. அதே சமயம் திமுக கூட்டணி சார்பில் ஈரோடு கிழக்கில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் EV.K.S. இளங்கோவனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். அப்போது ஆளுங்கட்சியான திமுக வாக்காளர்களுக்கு பணம் தருகிறது, வாக்காளர்களை சாமியான பந்தல் போட்டு அடைத்து வைத்துள்ளது, பரிசு பொருட்களை வழங்குகிறது என்பன உள்ளிட்ட விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் முன்வைத்தனர். குறிப்பாக ஒரு பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திமுக கூட்டணியை விமர்சித்தது பெரும் சர்ச்சையானது. அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு, காங்கிரஸ் வேட்பாளர் EV.K.S. இளங்கோவன் தவிர நாம் தமிழர் கட்சியின் மேனகா, தேமுதிகவின் ஆனந்த் உள்ளிட்ட 77 பேர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் இருந்தனர். வெறும் எதிர்பார்ப்புக்கு நடுவே நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்று நடந்தது. ஆரம்பம் முதலே திமுக கூட்டணி வேட்பாளரான EV.K.S. இளங்கோவன் முன்னிலையிலேயே இருந்தார். அடுத்தடுத்த சுற்றுக்களின் முடிவுகள் வெளியான போது EV.K.S. இளங்கோவனுக்கும் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசுவுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் அதிகரித்துக் கொண்டே போனது. இறுதியாக காங்கிரஸ் வேட்பாளர் EV.K.S. இளங்கோவனுக்கு 1,10,156 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் KS தென்னரசுவுக்கு 43,923 வாக்குகளும் கிடைத்தன. அதன் மூலம் சுமார் 66,233 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு. இவர்களை தவிர்த்து பார்த்தால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பெற்றார். தேமுதிக வேட்பாளர் ஆனந்திற்கு 1000 சொச்சம் வாக்குகளை கிடைத்தன. அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்களை தவிர ஏனைய 75 வேட்பாளர்களும் டெபாசிட் தொகையை பறிகொடுத்தனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவேரா சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் EV.K.S. இளங்கோவன் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதேபோல 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட தமாக வேட்பாளர் யுவராஜ் சுமார் 58,000 வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் கடந்த தேர்தலை விட சுமார் 20,000 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருந்தும் அதிமுக வேட்பாளர் 15,000 வாக்குகள் குறைவாகவே பெற்றிருந்தார். அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தோல்வி அதிமுகவிற்கான பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது. ஆக ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு நடந்த RK நகர் இடைத்தேர்தல் தொடங்கி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரை நடந்த பல தேர்தல்களில் விக்கிரவாண்டி நான்குநேரி தவிர ஏனைய அனைத்திலும் அதிமுக தோல்வியையே சந்தித்திருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம், மேற்கண்ட அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டுள்ளனர். ஆனாலும் தோல்வியை சந்தித்துள்ளனர். இங்கே சற்று கூர்ந்து கவனித்தால் ஒரு விஷயம் புரியும். ஒரு தோல்விக்கு கூட்டணி வியூகம் காரணமாக இருக்கிறது, இன்னொரு தோல்விக்கு உட்கட்சி மோதல் காரணமாக இருக்கிறது, மற்றொரு தோல்விக்கு கட்சி தலைமை காரணமாக இருக்கிறது. இவற்றை கடந்து அதிமுகவின் மெய்யான வாக்கு வங்கிக்கு பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டு விடவில்லை. இந்த இடத்தில் அதிமுகவின் கடந்த கால வரலாறு சொல்லும் செய்தி முக்கியமானது. எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு அதிமுக தோல்வியை சந்தித்தது உண்மை. ஆனால் வெகு விரைவிலேயே அந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுந்து பலமுறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டது. அதேபோல ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. என்றாலும் அதிமுகவுக்கு உள்ளும் புறமும் முளைத்து கிடக்கும் முரண்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் களைந்து அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு நகரும் என்றே அதிமுகவின் மெய்யான தொண்டர்கள்
நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள்.